சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். புயல் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதிபர் டொனால்ட் டிரம்பின் இந்த மர்மமான சமூக ஊடக பதிவு வளைகுடாவில் ஒரு பாரிய ராணுவ நடவடிக்கைக்கு அஸ்திவாரமிட்டுள்ளது. 62வது நாளை எட்டியுள்ள இந்த போரில் ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது ட்ரம்ப் ஜலசந்தி என அழைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒருபுறம் ஈரானின் அணுசக்தி மையங்களில் இருந்த 11 தொன் யுரேனியம் எங்கே போனது என்ற மர்மம் உலக நாடுகளை உறைய வைக்க, மறுபுறம் லெபனான் மீதான தாக்குதல்களை குறைக்குமாறு நெதன்யாகுவிற்கு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரானின் செத்த பொருளாதாரம் மீளுமா அல்லது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அந்த நாட்டை சிதைக்குமா? ட்ரம்பின் புயல் எச்சரிக்கை ஈரானின் 11 தொன் யுரேனியத்தை மீட்டெடுப்பதற்கான ரகசிய திட்டமா அல்லது லெபனானில் அவர் போட்ட சட்டன் பிரேக் ஒரு தற்காலிக அமைதிக்கு வழிவகுக்குமா? நேரடி தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. ஈரான் அமெரிக்கா மோதல் 62வது நாளை எட்டியுள்ள நிலையில் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை அசைத்துக் கொண்டிருக்கும் இந்த போர் புதிய திருப்பங்களை எடுத்து வருகிறது. அமெரிக்கா அதிகரித்து வரும் அழுத்தத்துடன் ஈரானை பின்னடைய செய்ய முயற்சிக்க ஈரானும் அதற்கு உறுதியான பதிலை அளித்து வருகிறது. இதனால் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுக்கள் இடம்பெற்றாலும் நிலைமை இன்னும் பதற்றமடைந்தபடியே உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போரை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்காவின் முற்றுகை எந்தவித பலனையும் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படவில்லை, உலக சந்தை விலைகளை உயர்ந்துள்ளன என்ற அவரது கருத்து இந்த போரின் பொருளாதார தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அமெரிக்கா மேற்கொள்ளும் முற்றுகை நீண்டகாலம் தொடர்ந்தால் ஈரானின் சேமிப்பு திறன் நிரம்பி உற்பத்தி மெதுவாக குறையக்கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நீண்டகால முற்றுகையை தொடரும் திட்டத்தையும் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது. இதனால் அமெரிக்க அரசியல் வட்டாரங்களுக்குள்ளும் விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் பதற்றமாக உள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்த நிலையில் அதிபர் ஜோசப் அவுன் முழுமையான போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியுள்ளார். காசா பகுதியில் மனிதாயமான நெருக்கடி மோசமடைந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக பொருளாதாரத்திலும் இந்த போரின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை $120 அருகில் உயர்ந்துள்ளது. இது எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரித்து குறிப்பாக ஆசிய நாடுகளில் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடிவாக ஈரான் அமெரிக்கா மோதல் ஒரு சாதாரண இராணுவ மோதலாக இல்லாமல் உலகளாவிய அளவில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் மனிதாபிமான சூழ்நிலைகளை பாதிக்கும் ஒரு பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்தாலும் இரு தரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை காரணமாக நிலைமை எப்போது சீராகும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் இதய துடிப்பாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது அமெரிக்க அதிபரின் பெயரால் ட்ரம்ப் ஜலசந்தி என அழைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வளைகுடாவில் அமெரிக்காவின் இரும்பு பிடி இறுகியுள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி மர்மம் உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. உலக எண்ணெய் போக்குவரத்தில் 20% கையாளும் இந்த நீர்ச்சந்தியை ட்ரம்ப் தனது பேரம் பேசும் சக்தியாக மாற்றியுள்ளார். ஈரான் மாமா என்று அழுது சரணடையும் வரை இந்த முற்றுகை நீடிக்கும் என ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை சமரசத்திற்கு இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியதால் ஈரானின் பொருளாதாரம் முற்றிலும் சிதைந்துவிட்டதாக ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். அட்மிரல் பிராட் கூப்பர் சமர்ப்பிக்க உள்ள திட்டத்தின்படி ஈரானின் அணுசக்தி தளங்களை கைப்பற்ற அமெரிக்க தரைப்படை மற்றும் சிறப்பு படைகள் களமிறக்கப்படலாம். அமெரிக்காவின் குண்டுவீச்சால் ஈரானின் அணுசக்தி மையங்கள் தகர்க்கப்பட்டாலும் அங்கிருந்த 11 தொன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே என்பதுதான் இப்போதைய மர்மம். இந்த யுரேனியம் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளதா அல்லது ரகசிய மலை சுரங்கங்களுக்குள் மாற்றப்பட்டுள்ளதா? சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பு இல்லாதது இந்த அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மறுபுறம் வியட்நாம் போருக்கு பிறகு மிக நீண்டகாலம் பணியாற்றிய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தாயகம் திரும்புகிறது. 10 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக கடலில் இருந்து இக்கப்பல் புதிய சாதனை படைத்துள்ளது. வெனிசுலா மீதான முற்றுகை மற்றும் ஈரானுக்கு எதிரான இரும்பு பிடியை வலுப்படுத்திய இக்கப்பல் இயந்திர கோளாறுகள் காரணமாக வர்ஜீனியாவிற்கு பயணமாகிறது. இது வெளியேறினாலும் USS ஆபிரகாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் புஷ் ஆகிய இரு கேரியர்கள் ஈரானை தொடர்ந்து சுற்றி வளைத்திருக்கும். இந்த முற்றுகை போரினால் சாமானிய மக்கள் பெரும் பாதிப்பை
சந்தித்து வருகின்றனர். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $119.69 உயர்ந்துள்ளது. இது உரவிலை உயர்வுக்கும் உலகளவில் சுமார் 3 கோடி மக்கள் வறுமையில் தள்ளப்படுவதற்கும் காரணமாகும் என ஐநா எச்சரித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு மர்மமான சமூக ஊடக பதிவு புதிய உலகப் போருக்கான அறிகுறியோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புகழ்பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரின் பாணியில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு அதிரடி பதிவை வெளியிட்டுள்ளார். AI மூலம் உருவாக்கப்பட்ட தனது கம்பீரமான புகைப்படத்தை பகிர்ந்துள்ள ட்ரம்ப் புயல் வருவதை எதனாலும் தடுக்க முடியாது என பதிவிட்டுள்ளார். இது வரும் பதிவு மட்டுமல்ல, ஈரானுக்கு எதிரான ஒரு பாரிய இராணுவ நடவடிக்கையின் முன்னோட்டம் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஆக்சியோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானை நிலைகுலைய செய்ய ஒரு ரகசிய திட்டத்தை தயாரித்துள்ளது. ஈரானின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ நிலைகளை குறிவைத்து குறுகிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளது. சாத்தியமான இராணுவ தேர்வுகள் குறித்து சென்ஹோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பரிடமிருந்து இன்று வியாழக்கிழமை அதிபர் ட்ரம்ப் நேரடி விளக்கத்தை பெறவுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்வைத்த சமரச திட்டத்தை ட்ரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது மற்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைப்பது என்பது ஈரானின் திட்டம். அணு ஆயுத திட்டத்தில் ஈரான் முழுமையாக பின்வாங்காத வரை கடல் முற்றுகையை விலக்க முடியாது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். துறைமுகங்களை நீண்டகாலம் முற்றுகையிட தயாராகுமாறு தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தியை ட்ரம்ப் ஜலசந்தி என காட்டும் ஒரு புதிய வரைபடத்தை பகிர்ந்து ஈரான் தலைவர்களை ட்ரம்ப் வம்புக்கு இழுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இந்த புயல் பதிவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பிறகு 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் இப்போதைக்கு இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. மாறாக இது ஒரு உறைந்த மோதல் என்ற ஆபத்தான நிலையை நோக்கி நகர்வதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். உறைந்த மோதல் என்பது ஒரு நிரந்தர ஒப்பந்தம் இல்லாமல், போரும் இல்லாமல், அதே சமயம் முழுமையான அமைதியும் இல்லாமல் நிலவும் ஒரு இடைப்பட்ட நிலையாகும். இஸ்ரேல் தனது எதிரிகளை சிதைக்க பயன்படுத்தும் புல் வெட்டுதல் என்ற உத்தியை அமெரிக்கா இப்போது ஈரான் மீது பிரயோகிக்கிறது. அதாவது அவ்வப்போது குண்டு வீசி ஈரானின் பலத்தை குறைத்து கொண்டே இருப்பது. இரு தரப்பும் வெற்றியை உரிமை கோர முடியாத சூழலில் குறைந்த தீவிரம் கொண்ட மோதல்களை தொடர்வது இரு நாட்டு தலைவர்களுக்கும் அரசியல் ரீதியாக வசதியாக உள்ளது. இந்த நீடித்த மோதலால் அமெரிக்கா சந்திக்கும் சவால்கள் மலைக்க வைக்கின்றன. போரின் முதல் மாதத்திலேயே வாஷிங்டனுக்கு $25 பில்லியன் வரை செலவாகியுள்ளது. ஈராக்கை போல தரைவழி தாக்குதல் நடத்தினால் ஆண்டுக்கு $650 பில்லியன் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளதால் அதிபர் ட்ரம்பின் செல்வாக்கு 47%-இருந்து 34% சரிந்துள்ளது. இது வரவிருக்கும் தேர்தலில் அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம். ஈரான் தனது இராணுவ மேன்மையை விட புவியியல் ரீதியான பலத்தை நம்பியுள்ளது. உலக எரிசக்தி விநியோகத்தின் இதயமான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒரு அழுத்த ஆயுதமாக ஈரான் பயன்படுத்துகிறது. எதிர்கால போர் முறை முற்றிலும் மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை 2027 ஆண்டிற்காக ட்ரோன்களுக்கு மட்டும் $53.6 பில்லியன் நிதி கோரியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 24,000% அதிகமாகும். ஆளில்லா விமான போர் என்பது தாக்குபவருக்கு செலவை குறைத்து பாதிப்புக்கு உள்ளாவோருக்கு பெரும் அழிவை தரும். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். மத்திய கிழக்கில் ஏற்கனவே ஈரானுடனான போர் பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் காட்டி வரும் அதீத ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பேசிய ட்ரம்ப் லெபனான் மீதான தாக்குதல்களின் வேகத்தை குறைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இடையே எல்லையில் மோதல்கள் மிக தீவிரமடைந்துள்ளன. லெபனானின் உள்கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் ஒரு முழுமையான பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் என ட்ரம்ப் அஞ்சுகிறார். தேவைக்கு அதிகமான இராணுவ வலிமையை பயன்படுத்துவது சமாதான முயற்சிகளை பாதிக்கும் என நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் விவகாரத்தில் மிகவும் கடுமையான போக்கை கடைபிடிக்கும் ட்ரம்ப் லெபனானில் இஸ்ரேலை ஏன் கட்டுப்படுத்துகிறார் என்பதற்கு பின்னணியில் பல காரணங்கள் உள்ளன. லெபனான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார்
தயார் என அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் அந்த வாய்ப்பை கெடுத்துவிடும் என கருதப்படுகிறது. அமெரிக்காவின் முழு கவனமும் தற்போது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஈரானின் 11 தொன் யுரேனியத்தை தேடுவதிலேயே உள்ளது. இந்த நிலையில் மற்றொரு முனையில் போர் தீவிரமடைவதை ட்ரம்ப் விரும்பவில்லை. ட்ரம்பின் இந்த வேண்டுகோளுக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான பதில் வரவில்லை. தனது நாட்டின் வடக்கு பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாக்குதல் அவசியம் என நெதன்யாகு கருதுகிறார். அமெரிக்காவின் ராணுவ மற்றும் நிதி உதவியை நம்பியுள்ள இஸ்ரேல் ட்ரம்பின் இந்த கட்டுப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை மீறுவது கடினம் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.